ஆமென். மகாபரிசுத்தம் இருக்கும் நீதியும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் இந்த நல்ல நாளிலும் கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க, பாடல் ஆராதனை, துதி ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஏற்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபை தாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய மெல்லிய சொத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இந்த நாளிலும் எங்களை வழி நடத்துங்க. நிறைய ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92, Psalm 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்னென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோடுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வாழ்த்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். எல்லோருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க 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 இயேசுவே. தேவ
கர்த்தர் நல்லவர். நம்ம தேவன் வந்து பிறக்கும் போதே ராஜா. சாஸ்திரிகள் அப்படி தான் சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் அவர் மரிக்கும் போதும் சிலுவையில் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறாங்க. அவர் இறக்கும் போதும் ராஜாவாக இருக்கார். திரும்ப அவருடைய மகிமையில் நம்மளை சேர்த்து கொண்டு போக அவர் ராஜாவாக வரப்போகிறார். அவர் சதா காலங்களுக்கும் ராஜா, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குட்பட்ட ராஜா இல்லை, அவர் ஆளுகை செய்கிற தேவன். அப்புறம் பூமி அனைத்துக்கும் ராஜான்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு மாகாணத்திற்கு இல்லை, பூமி அனைத்துக்குமே அவர் ராஜா. அப்படிப்பட்ட ராஜா நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். அதனால தான் முதல் அற்புதமே காணா ஒரு கல்யாணம். அந்த திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அவர் அதை அறிந்து முதல்ல குறைவை வந்து நிறைவாக்குறார். நம்ம நிரப்பப்பட்ட நிலைமையில் இருக்கிறது தேவன் விரும்புகிற தேவனாக இருக்கார். சில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் மனதுருக்கம் வேணும். சில அற்புதங்களை செய்யும்போது அவங்க மேலே மனதுருக்கம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அவர் வல்லமை உள்ள தேவன், ஆனாலும் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறதுனால தான் சில அற்புதங்கள் செயல்பட முடிந்தது. அப்படிப்பட்ட ராஜா நம் மத்தியில் வந்திருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வந்திருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவர் துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அவரை பிரியப்படுத்தும் போது நமக்கு தேவையானது அவர் தருகிற தேவனாக இருக்கார். அந்த விஷயத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடு.
ஹalleluya, ஹalleluya. அவர் சேனை அதிபன். ஹalleluya. நம்முடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். நம்முடைய பலன் என்னைக்குமே ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவ பலத்தினால் எதையும் செய்ய முடியும். ஹalleluya. தாய் மறந்தாலும் உன்னை மறவாத நேசர். ஹalleluya. அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக பாருவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், சோதரம். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே. ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. வசந்தமாரா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். வசந்தமாரா மதுரமாகும் கொடியோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பார். கிறிஸ்து இயேசு சிந்தையில் நிலைத்தே என்றும் ஜீவிப்பார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். ஆவியின் பலத்தால் அனுதினம் நிறைந்தே உத்தம சாட்சியாய் விளங்கிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. ஆசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். வாசமான யாவர் மீதும் உன்னத ஆவியை பொழியுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழுப்பி சேவையும் செய்திடுவார்.
கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணு. அவருக்கு விருப்பம். அதுக்கு தான் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். அவர் வாய் விட்டு கேட்கிறார் மோசே கிட்ட, நீ எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு. அர்த்தம் என்னன்னா, அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் உண்டு. நீ காலையில ஆராதனைக்கு வந்திருக்கிறோமே, நமக்குலாம் ஒரு காரணம் இருக்கா? நமக்குள்ள ஒரு காரணம் இருக்கா? பரலோகத்துல காரணத்தோடு ஆராதிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிச்சோன்னா, பரலோகத்துல ஒரு ரீசனபிள் வர்ஷிப்பை பார்க்கிறோம். 24 மூப்பர்கள் ஒரு காரணத்தை சொல்லி ஆராதிக்கிறார்கள். இன்னைக்கு காலையில நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோமே, நமக்கு ஒரு காரணம் இருக்கா? காரணம் இருந்ததுன்னா துதிக்கணும்னு அவசியமே கிடையாது. தானா வரும். துதிங்க, ஆராதிங்க, கரங்களை உயர்த்துங்க, பாட்டு பாடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் புஸ்தக சுருளை வாங்கின உடனே அந்த 24 மூப்பர் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகலே தூப வர்க்கத்தை நிறைந்த போர்க்காலசத்தை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவர்கள் முன்பாக பணிந்து கொண்டார்கள். அழகான ஒரு வார்த்தை. அதுக்கு அழகான ஒரு மூல பொருள் என்ன தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி தன் எஜமானின் கையை நக்குவது போல அர்த்தமா அதுக்கு. இந்த பணிந்து கொள்வதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி போய் தன் எஜமானின் கரங்களை நக்குவது போல. இந்த காலையில கர்த்தருடைய கரத்தை அப்படி செய்யறோமா? நம்ம ஒரு காரணம் உண்டு. அந்த மூப்பர்கள் சொல்லுகிறார்கள், என் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார், நாங்கள் பூமியை அரசாளவும் என்று புதுப்பாட்டை பாடினார்கள். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். காரணம் இருக்கு. சிலுவையிலே மரித்தார். காரணம் இருக்கு. இன்னைக்கு காலையில பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை நீக்கி போட்டு நம்மளை பலவானாய் வைத்திருக்கிறாரு. காரணம் இருக்கு. இன்னைக்கோ செத்துருக்கணுமே, இன்னைக்கும் நான் உயிரோடு வச்சிருக்கிறேனே. வெளிப்படுத்தல் 1:6 என்ன தெரியுமா? அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்ததில்ல, நான் அவரும் அன்பே கூறல, ஆனா அவர் என்னை அன்பு கூர்ந்தார். இந்த காலையில அன்பு கூறுகிற தகப்பன் நம்ம மத்தியில உண்டு. ஆராதிக்கிறதுக்கு காரணம் வேணுமா? நிறைய இருக்கு. இது வரைக்கும் உலகத்துல எத்தனையோ பேர் அப்பத்துக்கு திரிஞ்சாங்க, உன்னை ஒரு நாள் திரிய விடலையே. எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்கள்ல அலைஞ்சாங்களே, கர்த்தர் உன்னை கடனாளியா வைக்கலையே. இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த எவ்வளவு காரணம் இருக்கு. இன்னைக்கு எப்படி ஆராதிக்க போகிறோம்? 24 மூப்பர்கள் தன்னுடைய கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்கல்லே. பாடலாமா? அன்பு கூறுவேன் ஆண்டவரே, இன்னும் அதிகமா அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன். Thank you Father. இன்னும் அதிகமா ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். பலவீனங்களில் உதவினவரே, காரணம் உண்டு. மகிமைப்படுத்தலாமா கர்த்தரை? ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் காரணம் உண்டு. உணவை கொடுத்து வேலை கொடுத்தீரு, வேலையை கொடுத்திருக்கீங்கப்பா. இதுவரையில்
கண்ணீரே எல்ரோயி அகுதி இல்ல எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு உயர்த்துகிறோம். நீர் மாத்திரமே உயர்வீராக. ஆராதனை ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உயர்த்தி பாடலாமா? எல்லாம் கர்த்தரை உயர்த்தலாம். ஒரு மனுஷன் அல்ல, அவரை உயர்த்துவோம். உங்களுக்கு நன்மை செய்தார், உங்களுக்கு நன்மை செய்தார், நன்மை செய்த தேவனை உயர்த்த வேண்டுமே. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சிறையிலிருந்து பவுல் எழுதினதான 4 நிருபங்கள் உண்டு. பவுலுடைய முதல் சிறைவாசம் ரோமாபுரியிலே ஒரு வீட்டிலே அவர் சிறை வைக்கப்பட்டார். அந்த சிறையின் அனுபவம் அவருடைய முதல் சிறை அனுபவம். அந்த சிறை அனுபவத்தில் அவர் எழுதினதான 4 நிருபங்கள், 4 கடிதாசிகள், 4 எபிசில்ஸ், 4 லெட்டர்ஸ் வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று பிலிப்பியர். அவர் சிறையிலேருந்து எழுதின கடிதாசிகளில் அல்லது நிருபங்களில் ஒன்று பிலிப்பியர். இதில் தான் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிக முக்கியமான நிருபங்களில் ஒன்றாக பிலிப்பிய நிருபம் கருதப்படுகிறது. இந்த நிருபத்தில் பவுலுக்கு நிறைய ஆசை இருந்தது. 7 காரியங்களை பவுல் விரும்புகிறார் நிருபத்தில். முதலாவது அவர் எதை வாஞ்சிக்கிறார் என்றால் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 3:10 அவருக்கு இருக்கிற வாஞ்சை என்ன? வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் போதும். அவரை நான் அறிய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. பவுலுக்கு அந்த வாஞ்சை என்ன? ஜெயிலில் இருக்கிற மனுஷனுக்கு இருக்கிற வாஞ்சை என்ன? அவரை நான் அறிய. 2வது அவருடைய வாஞ்சை என்னன்னா 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் மேன்மை. அவரை அறிகிற அறிவின் மேன்மை, அதை நான் ஒரு மேன்மையாக கருதுகிறேன், அதை நான் வாஞ்சிக்கிறேன். 3:10 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்
அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அவருக்கு இருக்கிற வாஞ்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கிறிஸ்துவை இன்னும் தெளிவாக நான் கண்டுகொள்ள வேண்டும். எவைகளை குறித்து நான் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அவருடைய மரணத்தை குறித்து நான் இன்னும் அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நான் அறியணும், அவருடைய பாடுகளை குறித்து நான் அறிய வேண்டும். 1:20 பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். போதும். அடுத்த வாஞ்சை என்னன்னு கேட்டால், பவுலுக்கு கிறிஸ்து என் சரீரத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். பவுலுடைய வாஞ்சை கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும், என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும். 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாகவும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு 1:20 சொல்றாரு, என் சரீரத்தில் நான் யாரை மகிமைப்படுத்தணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். அதே பவுல் 3:9 சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று அறியப்படும்படிக்கும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 2:17. மேலும் உங்கள் விசுவாசம் ஆகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோடு அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். நான் மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன். எனக்கு என்ன ஆசை, என்னுடைய மரணம் வரப்போகிறது, அது குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நான் மகிழ்ந்து, மரணத்தை குறித்த ஒரு வாஞ்சை, மரணத்தை குறித்த ஒரு வாஞ்சை. 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். கிறிஸ்துவுடனே கூட இருக்க வாஞ்சை. 7 காரியங்களை பவுல் இந்த நிருபத்தில் எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு வாஞ்சை இருக்கு அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அநேக வாஞ்சைகள் உண்டு. இந்த 7 காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கணும்னா, இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு நேரம் கிடையாது. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 1:20 பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். வாஞ்சை, விருப்பம். கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்ற வாஞ்சை என்ற ஒரு விருப்பம். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நாம் இந்த உலகத்தில் எதை சாதிக்க விரும்புகிறோம்? நாம் ஒரு நோக்கம் நிறைந்த வாழ்க்கைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏன் நான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை இந்த பூமியில் வைத்திருக்கிறார்? நான் உயிரோடு இருப்பதற்கான காரணம் என்ன? இன்று மாத்திரமல்ல, என் வாழ்க்கை குறித்து என்னெல்லாம் நான் நோக்கங்களை அல்லது திட்டங்களை வைத்திருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான லட்சியம் என்ன? வாஞ்சை என்ன? இதை நான் செய்யாட்டி நான் சாகக்கூடாது, இதை கட்டாயம் நான் என் வாழ்க்கையில் செஞ்சே முடிக்கணும், இதை முடிக்காமல் நான் மறிச்சிட்டேன்னா ஏதோ நான் இழந்தது போல இருப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் எதையாகிலும் நினைத்து வைத்திருக்கிறோமா? அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய மேன்மைக்காக, தங்களுடைய மகிமைக்காக வாழ்கிறவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம எல்லாராலும் அறியப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே இன்றைக்கு நிறையா சோஷியல் நெட்வொர்க்கில் நாம் எதை செய்தாலும் அதை பிறர் அறிய வேண்டும்,
பிறர் அதை குறித்து பெருமையாக பேச வேண்டும், பிறர் அதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை நாம் என்ன செய்கிறோம், உடனடியாக அதை தெரியப்படுத்துகிறோம். இதுதான் வாழ்க்கையா? என்னை பிறர் மதிக்க வேண்டும் என்பதும், பிறர் என்னை குறித்து இவன் ஒரு சாதனை வீரன் என்று மெச்சிக்கொள்வதும், இதுதான் வாழ்க்கையின் நோக்கமா? உலகத்திலே மக்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட சாதனைகளை, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களைத்தான் மெச்சிக்கொள்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரதான ஒரு வாஞ்சை, ஒரு நாட்டம் இருக்க வேண்டும். அது என்னவென்றால், கிறிஸ்து என் சரீரத்திலே என்ன செய்யப்பட வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும். ஏன் அவர் என் சரீரத்திலே மகிமைப்பட வேண்டும் என்றால், அவர் சிலுவையில் தொங்கினார், எனக்காக அவர் சிறுமைப்பட்டு தொங்கினார். அவரை நான் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். இனி நான் இந்த சிறுமைப்பட்ட இயேசுவை உலகத்திலே மகிமையடைந்த இயேசுவாக காண்பிக்க வேண்டுமேயானால் அது யார் மூலமாகத்தான் முடியும் என்றால், என் மூலமாகத்தான் முடியும். ஆமென். சிறுமைப்பட்ட இயேசு மகிமைப்பட்ட இயேசுவாக காண்பிக்கப்பட வேண்டும் என்றால், ஏனென்றால் சிலுவையிலே மரிக்கிற எவனும் அந்த நாட்களிலே ரோம அரசின்படி அவர்கள் ஒரு குற்றவாளிகள், மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் என்னவாக மாறினார்? சாபமாக மாறினார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்காக அவர் என்னவாக மாறினார்? தரித்திரராக மாறினார். இப்படிப்பட்ட இயேசுவை நாம் மகிமைப்படுத்த, நம்முடைய சரீரத்திலே மகிமைப்படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழ் வேதாகமத்தில் மகிமைப்படுத்த, சரீரத்தினாலே அவர் மகிமைப்பட வேண்டும் என்று பார்த்தோம். ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதை நாம் பார்க்கும்போது, ஸோ நவ் ஆல்சோ கிரைஸ்ட் ஷால் பி மேக்னிஃபைட் இன் மை பாடி அப்படின்னு எழுதுறாரு. மேக்னிஃபைட் இன் மை பாடி. மேக்னிஃபை அப்படின்னா என்ன? ஒரு சின்ன ஒரு பொருள் என்னவாக்குறது? அப்படியே பெருசாக்குறது. மேக்னிஃபையிங் கிளாஸ், லென்ஸ் வச்சுருக்கிறோம் பாருங்கள், இல்லை படிக்கிறதுக்கு லென்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவோம், கண்களில் வாசிக்க முடியாட்டி லென்ஸ். ரெண்டு உபகரணங்களை கொண்டு நாம் பொருட்களை துல்லியமாக பார்க்கலாம். ஒன்று மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கி தானே மைக்ரோஸ்கோப்? ஆமாம், மைக்ரோஸ்கோப். இன்னொன்று டெலஸ்கோப். இது ரெண்டுமே நாம் பயன்படுத்தலாம். சரியா? மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் எப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன துகளை எப்படி பார்க்குறோம்? ரொம்ப பெருசாக பார்க்குறோம். ஒரு சின்ன தூசி இருக்கும், இல்லை ஒரு சின்ன துண்டு ஏதோ ஒன்று வச்சு பார்த்தா பெருசாக தெரியும். இது நுண்ணோக்கி. தொலைநோக்கி டெலஸ்கோப் இருக்குது. இந்த டெலஸ்கோப்பில் நம்ம பார்க்குறோன்னா, எத்தனையோ 1000 லட்சம் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பார்க்குறோன்னா, அது இருக்கிற வண்ணமாகவே துல்லியமாக பார்க்கிறோம். டெலஸ்கோப். சரி, இதை மனசில் வைத்துக் கொள்ளுங்க. மேக்னிஃபை அல்லது மகிமைப்படுதல். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், பெரிதாக்கப்படுதல், விஸ்தாரப்படுதல் அப்படின்னு இதுக்கு பொருள். ஒரு பொருள் விஸ்தாரமாக வேண்டுமென்றால் அது ஒரு நிலையில் முதல்ல இருக்கணும். ஒரு நிலையில் இருந்து அப்புறம் அது விருத்தி அடையும். ஒரு ராஜா, அவர் கேட்டால் அவர் சொல்லுவார், என்னுடைய ராஜ்யபாரம் இப்போ என்னவாயிடுச்சு? விஸ்தாரம் ஆயிடுச்சு. நிறைய சண்டை போடுறேன், நிறைய ஜெயிச்சிருக்கேன், என்னுடைய ராஜ்யம் இப்பொழுது விரிவடைந்திருக்கிறது. மேக்னிஃபைடு. ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு? பறந்து விரிந்து இருக்கிறது. ஒரு குழந்தைய சொல்லுவோம், பார்க்கும்போது இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது இந்த குழந்தை, இதுக்குள்ளே பார்த்தா எவ்வளோ என்னோட உயரமாக ஆயிட்டான இவன் அப்படின்னு. ஒரு 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 மேக்னிஃபைங், ஒரு வளர்ச்சி ஒன்று காணப்படுகிறது. அதே போல் சில நபருக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமில்லாத ஒரு ஆரம்பத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பேர், புகழ், மதிப்பு, கண்ணியம் ஆகியெல்லாம் ஒரு சமுதாயத்தில் அவங்க பெற்றிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவர் நல்லா வளர்ந்துட்டாருப்பா, ஒன்றும் இல்லாமல் இருந்தார், இப்போ என்ன ஆகிட்டாரு? வளர்ந்துட்டாருன்னா வயசில் வளர்ந்ததோ உயரத்தில் வளர்ந்ததோ சொல்லலை, செல்வாக்கில், மதிப்பில், இல்லை அந்தஸ்தில் வளர்ந்ததை சொல்லுவாங்க.
இது எல்லாமே ஒரு மேக்னிஃபைங் அல்லது மேன்மைப்படுத்துதல், கனப்படுத்துதல், மகிமைப்படுத்துதல், இது எல்லாத்துக்கும் இது பொருந்துமா இருக்கும். பவுலுடைய வாஞ்சை என்னன்னு கேட்டால், இதை மாதிரி கிறிஸ்து என் சரீரத்தின் மூலமாக விருத்தி அடையணும், பெருகணும், காணப்படணும், கனப்படுத்தப்படணும், மகிமை அடையணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நம்ம பொதுவாக எதை தான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவோம்னா, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்தஸ்தினுடைய வளர்ச்சி, எனக்கு இருக்கிறதான அறிவின் வளர்ச்சி, இதெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். இவன் பேரே தெரியாமல் இருந்ததுப்பா, இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக இவன் பேர் நல்லா தெரியுதுப்பா அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். அது ஒரு பெரிய சிறப்பாக நாம் கருதுகிறோம். பவுலுடைய வாஞ்சை என்னென்னா, கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். வாசிங்களேன், சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறான், 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், Psalm 34 என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. உன்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதக்காரனுக்கும் தான் வாஞ்ச, கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். நாம் எப்படி மகிமைப்படுத்தணும்? ஒருமித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது என்பது எப்படி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம்? நான் 2 பொருட்களை உபகரணங்களுக்கு முன்னாடி சொன்னேன். ஒன்று நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் மூலமாக, இரண்டாவது தொலைநோக்கி மூலமாக ஒரு பொருளை பார்க்கிறோம். கிறிஸ்துவை நான் ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு, அவர் ரொம்ப சின்னவர், நான் தான் அவர் என்ன பண்ண போகிறேன், பெருசாக காட்ட போகிறேன், அப்படி அவசியம் அப்படின்னு கேட்டால் அது அவசியம் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை விட பெரியவர். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர். அப்போ அவரை கொண்டு போய் நான் அவர் ரொம்ப சின்னவர், நான் பாருங்கள் கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறேன், மேன்மைப்படுத்த போகிறேன், அவர் ரொம்ப சின்னவர், என் மூலமாக தான் அவர் யாருன்னு உலகம் என்ன பண்ண போது பெருசாக நான் காமிக்க போகிறேன், அவசியம் இல்லை. அப்போ நான் அவர் எப்படி காண்பிக்கணும் அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு இந்த கிறிஸ்து யாருன்னே தெரியல. அவர் யாருன்னு தெரியாத ஒரு உலகத்தில் இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று, கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவர் குழந்தையாக பிறக்கிறது தெரியும். அடுத்தது சண்டால பாவிங்க அவர் என்ன பண்ணிட்டானுங்க, சிலுவையில் அரைஞ்சி கொண்டு விட்டானுங்க. அது என்னைக்கு? ஆமாம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு, பெரிய வெள்ளி அன்னைக்கு அடிச்சிட்டானுங்க, அது தெரியும். அப்புறம் அவர் 3ஆவது நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு வந்துட்டார், அது தெரியும். இது தவிர கிறிஸ்துவை பற்றி வேறு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணுறதில்ல, நிறைய தெரியறதில்லை. வேறு சில கூட்டத்தார் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அவர் ஒரு வெளி தேசத்தினுடைய ஆண்டவர், இந்த கடவுள் வேற்று தேசத்தை சார்ந்தவர், அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அல்ல, அது ஆங்கிலேயருக்கு பொதுவான ஒரு தெய்வன். அவர் வெள்ளைக்காரங்க கடவுள். இவர் யார்? இந்த இயேசு. அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த இயேசு எப்படின்னா, அவர் சுகம் கொடுக்குறவராக தெரியும். எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ, சுகமளிக்கும் கூட்டம், அங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே திரள போயிடுவாங்க, சுகம் தருவார். இவர் இயேசுநாதர் சுகம் தருவார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக கடலூரில் ஒரு 3 நாட்கள் கூட்டத்துக்கு பேச போயிருந்தேன். அது ஒரு சபையில் வைத்திருந்தாங்க, ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் ஃப்ரண்ட் ரோவில் முகமதிய சகோதரிகள் ஒரு 4-5 பேர் உட்காந்தாங்க. டெய்லி உட்காருவாங்க. பொதுவாக கூட்டங்களுக்கு சபைக்குள்ளே வைக்கிற ஒரு கூட்டத்தில் யார் பொதுவாக வேற்று மார்க்கத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. ஆனால் இந்த சகோதரிகள் மட்டும் என்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ நான் கடைசி நாள் அவங்கள கேட்டேன், ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க, இந்த கூட்டத்தை பற்றி உங்களுக்கு எப்படிமா தெரியும், எப்படி வந்தீங்க அப்படின்னு. அப்போ அவங்களுடைய ஒரு குழந்தை, அந்த குழந்தை கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு, அது அந்த குழந்தைக்காக ஜெபிக்கணும். இயேசு நபி ஈசா நபி சோங் கொடுப்பாருன்னு எங்களுக்கு தெரியுங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம் இங்கே, ஈசா நபிகிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டால் அது சோங் கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையில் நாங்கள் வந்தோம் அப்படின்னு.
அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு யார் அப்படின்னு கேட்டால் அவர் யார் தான்? ஜஸ்ட் ஒரு சோங் கொடுக்குறவர் தான். இப்படி அநேக கண்ணோட்டங்களிலே மக்கள் தேவனை பார்க்கின்றார்கள், இயேசுவை பார்க்கின்றார்கள். இவங்களுக்கு உண்மையான இயேசு யார் என்பதை நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்தின் வாயிலாக காண்பிப்பதற்கு தான் நம்முடைய பிரதான வாஞ்சையாக இந்த பூமியில் இருக்க வேண்டும். ஆமென். அவரை நான் காண்பிக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கை அவரோடு கூட இணைந்ததாக காணப்பட வேண்டும். என்கிட்ட பழகிறவங்க, என்கிட்ட பேசுகிறவங்க, பழகிட்டு என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் என்னை பார்த்து ஒரு துன்மார்க்கன் அல்லது என்னை பார்த்து ஒரு பொல்லாதவன், ஒரு சண்டைக்காரன், ஏமாத்து பேர் வழி, பொய்யன் அப்படின்னு சொல்லாமல் இவர் அல்லது இந்த அம்மா இவங்ககிட்ட பழகிறது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்க கொஞ்சம் இந்த பைபிளில் இருக்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் வாழ்கிறாங்க போல இருக்குது, இயேசு போல் அவங்க இருக்கிறாங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் நம்மிடத்தில் பழகும்போது அவர்களுக்கு தானாகவே வர மாதிரி இருக்கணும். அதுதான் கிறிஸ்து என்ன படுறாரு? மகிமைப்படுகிறார். கிறிஸ்து மகிமைப்படுகிறார். கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்றால் யோவான் ஸ்நானன் சொல்கிறான், அவர் பெருசாக வரணும்னா நான் என்ன ஆகணும்? நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவார், கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஒன்று கிறிஸ்து இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். என்னை நான் காண்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவை நான் எப்படி காண்பிப்பது? கிறிஸ்து என் மூலமாய் எப்படி மகிமைப்படுவார்? முதலாவதாக நான் கிறிஸ்துவை சார்ந்திருப்பதன் மூலமாக அவர் மகிமைப்படுவார். நான் கிறிஸ்துவை சார்ந்திருப்பதனாலே அவர் மகிமைப்படுவார். 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1:19, பிலிப்பியர் 1:19. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். உங்கள் வேண்டுதலினாலும், அப்புறம் அது கூட என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும். உதவியினாலும். நல்லா கவனிங்க. உங்கள் வேண்டுதல் கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவி. உங்கள் வேண்டுதல் கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவி. 2 காரியங்களை பவுல் இங்கு நமக்கு காண்பிக்கின்றார். பவுல் இங்க இதை எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், வாசிக்கலாமே, அவருடைய சூழ்நிலையை கொஞ்சம் பார்க்கலாம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி படிக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். எங்க இருக்கிறாரு பவுல்? இப்போ எங்க இருக்காரு? சிறையில் இருக்காரு. சிறையில் இருக்கிற பவுல் சொல்றாரு, எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் ஏன் சம்பவிச்சது தெரியுமா? சுவிசேஷம் பரவுவதற்காக, சுவிசேஷம் பிரபலம் அடைவதற்காக எனக்கு சம்பவித்தவைகள்லாம் சம்பவித்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் பவுலை கேட்டா, பவுலே, நீ கமாலியனுடைய பாதத்தில் படித்தவன் ஆச்சப்பா, உனக்கு என்ன குறைவு இருக்குது? உனக்கு என்ன குறைச்சல் இருக்குது? உனக்கு இல்லாத அறிவு உண்டா? உனக்கு இல்லாத பக்தி விருத்தி என்ன? பக்தி வைராக்கியம் என்ன? நீ எல்லாத்துலேயும் தேர்ந்தவனாச்சு ஐயா. பவுலை கேட்டால் சொல்லுவார், இந்த கிறிஸ்துவை நான் பெற்றிருக்கிற நான், என்னுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களால் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை, பொக்கிஷனை யாரை சொல்றார்? இயேசுவை சொல்லுகிறார் இல்லையா? சுவிசேஷம் என்னும் அந்த அருமையான அந்த பொக்கிஷத்தை தந்த இயேசுவை, பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்கிறாரா? மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறார். மண் பாண்டத்தில் நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, இந்த மண் பாண்டத்துக்குள்ள
பொக்கிஷம் இருக்கிறதுனால தான் இந்த மண்பாண்டத்துக்கு என்ன உண்டு? மதிப்பு உண்டு, ஒரு வேல்யூ ஒன்று இருக்கு. ஐ எம் வேல்யூலெஸ், ஐ எம் நத்திங், பட் ஐ ஹேவ் த ட்ரெஷர் ஜீசஸ் கிரைஸ்ட் வித்இன் மீ. அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மதிப்பை நான் பெற்றிருக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்வது, பிறரை சார்ந்து வாழ்வது நம்முடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் மிக அவசியமாக இருக்கிறது. பிறரை நாம் சார்ந்து வாழ்வது எதற்காக? கர்த்தரை நாம் எதற்கு சார்ந்து வாழ வேண்டும்? இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை பார்த்தவன் கர்த்தரை பார்த்து கேட்கல, ஆண்டவரே ஏன் என்னை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு கைதியாக வச்சிங்க? என்னுடைய திட்டங்களெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு நிறைவேறவில்லை. நான் சுவிசேஷ பரவுதலுக்காக நான் ஊழியம் செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தேனே. என்னுடைய ஊழியத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது முடக்கப்பட்டு நான் இந்த சிறையில் இருக்கிறேனே, ஏன் ஆண்டவரே என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவரே நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? பேதுருவை என்ன பண்ணீங்க? என்ன உங்களால் வெளியே கொண்டு வர முடியுது, ஆனால் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியலையே. நான் இன்னும் எவ்வளவு நாள் இங்கே இருக்க போகிறேன் ஆண்டவரே? இவைகளெல்லாம் பவுலுடைய கேள்விகளாக இல்லை. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு அவசியமாய் இருக்கிறது. அநேகர் தங்களுடைய தேவைகளை ஜெபத்தில் சொல்ல சங்கோஜப்படுகிறார்கள். அதெல்லாம் சொல்லாதப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊரெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க? நீ சொன்னீன்னா அந்த ஜெப குறிப்பை என்ன பண்ணுவாங்க? ஊரெல்லாம் போட்டு விட்ருவாங்கப்பா. அவங்க எல்லாரும் வந்தவங்க போனவங்களுக்குலாம் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டு காரியம்லாம் என்ன ஆகிடும் சொல்லுங்களேன்? அப்படியே எல்லாம் வெளியே போயிடும், எக்காலம் ஊந்தின மாதிரி ஆகி போயிடும். அதனால் கம்முன்னு யார்ட்ட என்ன பண்ணாத, ஜெப குறிப்பெல்லாம் எதுவுமே சொல்லாதப்பா அப்படின்னு. ஒரு சிலர் அப்படிப்பட்டவங்க உண்டு. அப்படிப்பட்டவங்க அதான் இன்றைக்கி சகோதரன் அருமையாக சொன்னார். நீங்கள் முதியோருக்கு உதவி செய்ய போனீங்கன்னா அவங்க பல காரியங்களை சொல்லலாம் அவங்ககிட்ட. அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஒரு மைக்கு போட்டு ஊரெல்லாம் என்ன பண்ண வேண்டாம், தெரியுமா அந்த வீட்டுக்கு நான் போனேன், இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அவசியம் இல்லை. ஆனால் கருத்தாய் நமக்காக ஜெபிக்கிறவர்கள் சிலர் உண்டு. நம்முடைய நலத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. அவர்களிடத்தில் நம்முடைய ஜெப குறிப்புகளை சொல்லுவதில் தப்பே கிடையாது. நம்மை விசாரிக்கிறவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்காக ஜெபிக்கிறவர்கள், அவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களிடத்தில் நாம் ஜெபிக்க சொல்லுவது நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக, நமக்கு ஒரு பலனாக அது இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் அதை சார்ந்திருந்தார். சிறையிலே காணப்பட்டதான பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் சார்ந்திருந்தார். சங்கிலி ஜெபம் அதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் ஜெபத்திலே தாங்குவதற்காக. நீங்கள் யாரும் எனக்கு ஜெபம் பண்ண வேணாம், நானே எனக்காக என்ன பண்ணிக்குவேன் சொல்லுங்களேன். என் ஜெபத்தை கேட்காத வர உன் ஜெபத்தை கேட்க போகிறார். பவுல் அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அவன் சொல்கிறான், பவுல் ரோமரில் எழுதும்போது சொல்கிறாரு, என் ஜெபத்தில் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்காக போராடுறேன் அப்படின்றாரு. போராடுறேன், ஒரு மல்யுத்த வீரனை போல நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய ஒரு ஜெப வீரன் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஜெபத்தை நான் சார்ந்திருக்கிறேன், உங்கள் வேண்டுதலை நான் சார்ந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறருடைய ஜெபம் நமக்கு அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அந்த ஜெபத்தினாலே நாம் நிற்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆமென். நம்முடைய கணவன் நமக்காக ஜெபிக்கட்டும், உங்களுடைய மனைவி உங்களுக்காக ஜெபிக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். நீங்கள் உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். அதோடு நிறுத்தி விடாதிருங்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒன்று இருக்குது, அதுதான் இந்த சபை. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய தேவைகளை நாம் அறியும் போது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய சுகவீனங்களை அறியும் போது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய பிரச்சனைகளை அறியும் போது அந்த பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அதற்காகத்தான் தேவன் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். அப்படி நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள, பிறரை சார்ந்து கொள்ள, ஏன் ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலையில் அவன் கர்த்தரை தூஷிக்கிறதுக்கு அல்லது கர்த்தரை நிந்திப்பதற்கு அவனுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அது
சிறையில் என்னை ஆண்டவர் தள்ளிட்டாரு. அவருக்கு தெரியாதா நான் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாதா? இந்த தப்பு நான் ஒன்றுமே செய்யலையே, நான் இந்த சிறைக்கு வருவதற்கு நான் தப்பு செய்யவே இல்லையே என்ற பல எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தாலும் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை அவன் பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலைகளின் ஊடாக அவனை வழி நடத்துகிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதில்லை, அவர் அனுமதிக்காமல் என்னை கர்த்தர் இந்த பாதையில் கொண்டு வருவதில்லை என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அவனுக்கு இன்னொன்று தெரியும், அவன் யாரை சார்ந்திருக்கிறானோ அவர் பலவீனர் அல்ல, அவர் சர்வ வல்லவர். ஆமென். இந்த சூழ்நிலையிலும் நான் அந்த தேவனுடைய ஆவியானவரை நான் சார்ந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யக்கூடிய சகாயரை நான் சார்ந்திருக்கிறேன். அவர் கைவிடப்பட்டவராக அல்ல, அவர் பலமுள்ளவராக இருக்கிறார். என்னை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பிதாவினுடைய வலது பார்சத்திலே எனக்காக வீற்றிருக்கிறார். என்னை தூக்கி எடுக்க அவர் வல்லவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். பவுல் தன்னுடைய பலத்தை சார்ந்திருக்கவில்லை. அவன் தன்னுடைய பலத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த இடத்தில் அவன் காணப்படவில்லை. தன்னிலே பலன் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்வோம் என்றால், நான் குறைவுள்ளவன், நான் பலவீனன் என்று நாம் எப்பொழுது நம்மை உணர்கிறோமோ அப்பொழுது நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்னிடத்தில் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் இடத்துல என்ன உண்டு? பலன் உண்டு. அந்த பலத்தை கொண்டு நான் முன்னோக்கி செல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பல நேரத்தில் நாம் பலனே இல்லாட்டி கூட பெரிய பலசாலி மாதிரி என்ன பண்ணுவோம்? சிலர்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா வாய் தான், ஒன்றும் கையில் ஒன்றும் இருக்காது. மணலை ஏதோ திரிக்கிறாங்களா? பாருங்க மணலை கயிறாக திரிக்கிறாங்க, ஒன்றுமே இருக்காது. அப்படியா இப்படியா அப்படியான்னு என்னென்னமோ பேசி வாய்ஜாலம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பவுல் எல்லாத்தையும் உடையவனாக இருந்தான். பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்க, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ. சரியா? நிறையா அவன் குடும்பத்தின் பிறப்பை குறித்து சொல்லலாம், அவனுடைய கோத்திரத்தை குறித்து சொல்லலாம், அவனுடைய படிப்பை குறித்து சொல்லலாம், அந்தஸ்தை குறித்து சொல்லலாம். அப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். ஆண்டவர் மோசையை அழைத்தார், வாப்பான்னு அழைத்தார். மோசை என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திரையாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 10-14 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னவாவது தேவரீர் உமது அடியானுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. அவர் சொல்றாரு, நான் யார் இல்லைங்க, வாக்கு வல்லவன் அல்ல, நான் என்னால் பேச முடியாது, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். போதும். மோசே வாக்கிலும் செயலிலும் வல்லவனானன்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிக்கிறோம், வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான். இங்கே என்ன சொல்றான் மோசே? நான் யாரு? திக்கு வாயும் தன்னுடைய இயலாமையை ஒரு மனிதன் உணரும் போதுதான் அவன் தேவனை சார்ந்து கொள்ள முடியும். ஆமென். என்னால் முடியல அப்படின்னு நான் உணர்ந்தாதான் ஆண்டவரே நீர் தான் அப்படின்னு சார்ந்து கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் கிதியோனை குறித்து பார்க்கிறோம். கிதியோன் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 6:15. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான்.
மறுபடியும் கிதியோன் சொல்லும்போது நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரெல்லாம் என்னால் முடியல, நான் குறைவுள்ளவன் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் நிறைவுள்ள தேவனை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் குறைவுள்ளவன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நிறைவுள்ள தேவனை சார்ந்து கொள்ள ஆயத்தப்படுகிறார்கள். ஆமென். எனக்கு எல்லாம் முடியும் அப்படின்னா எனக்கு தேவன் அவசியமே இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறார், ஆண்டவரே இந்த முள் எதுக்கு எனக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு 3 முறை அதுக்காக விண்ணப்பம் பண்ணாராம். 3 முறையும் ஒரே பதில். என்ன பதில்? என் கிருபை உனக்கு போதும். முள் உனக்கு இருக்கும், முள் இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும். கர்த்தரை சார்ந்து கொள்ள. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். நீங்கள் எவைகளையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று வைத்திருந்தீர்களோ அவைகளை சாதிக்க முடியாமல் போயிருக்கலாம். இன்றைக்கி காலையில் கர்த்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் சாதிக்கணும்னு வச்சுருந்தேன், இவைகளெல்லாம் செய்து முடிக்கணும்னு வச்சுருந்தேன், இதெல்லாம் இந்த வருஷத்தில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு வச்சுருந்தேன், ஒன்றும் நடக்காதுக்கா உமக்கு சத்தமாக சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் அப்படின்னா, இனி நான் என் சுய பலத்தில் நான் இதை செய்ய போகிறதில்ல, உம்மை சார்ந்து அவைகளை நான் நிறைவேற்றப் போகிறேன். ஆமென். இப்படி நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவரையே சார்ந்து நாம் ஜெபித்து காத்திருப்போமையானால், நம்முடைய மக்களை சொல்லி நாம் ஜெபிக்க வைப்பது, கர்த்தர் எனக்கு இறங்குவார், கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார் என்று அவரையே எதிர்பார்த்து காத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேயானால், கிறிஸ்து நம்மை பார்க்கிறவர்களுடைய மூலமாக நம் சரீரத்திலே அவர் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். நாம் நம்பிக்கை அற்றவர்களைப் போல இராமல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, நாம் கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவதை குறித்து அவர் சொல்லுகிறார். என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படணும், அவர் ஜீவனால் ஆகிலும் 1:20 பிலிப்பியர் 1:20. அடுத்தது என்ன சொல்றாருன்னு கேட்டால், சாவினால் ஆகிலும். நான் உயிரோடு இருந்தாலும் கிறிஸ்து என்ன செய்யப்படணும்? மகிமைப்படணும். நான் செத்தாலும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். பவுல் மரணத்தை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அந்த வேத பகுதி 20லேருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியை பலனுண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். 20ஆம் வசனத்தில் பவுல் தைரியத்தை குறித்து பேசுகிறார். ஜீவன், அதில் தைரியம், மரணம், அதில் என்ன வேணும்? தைரியம் வேணும். தைரியம் வேணும். பவுலுடைய வாழ்க்கையில், அவனுடைய சிந்தையில் நம்ம பார்க்க வேண்டும் என்றால், அவன் மரணத்தை குறித்து பயப்படலை. தீமோத்தேயு நிருபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்பொழுதே பானபலியாக, அவருக்கு தெரியுது, பவுலுக்கு நல்லா தெரியுது, இப்போ மரணம் வந்துருச்சு. பவுலுடைய 3 தரிசனங்கள், 3 பார்வையை குறித்து தீமோத்தேயுல நம்ம பார்க்கலாம். பவுல் மேலே பார்க்குறாரு, மேலே பார்த்தா சொல்கிறாரு, எனக்கு என்ன கிரீடம் இருக்கு? ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளில் எனக்கு என்ன பண்ணுவார்? அது தருவார். பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம். 2வது சுத்திலும் பார்க்குறாரு. சுத்திலும் பார்த்தா போர் சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க. பவுலுடைய மரணத்தின் கடைசி நேரம் சொல்கிறாரு, நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்றாரு. அப்புறம் பின்னால் திரும்பி பார்த்தாரு, கடந்த நாட்கள் அப்படி பார்த்தாரு. கடந்த நாட்கள்லாம் போராட்டம் நிறைந்த நாட்கள். சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை
போராடின ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அந்த பவுலுக்கு மரணத்தை குறித்த பயமே இல்லை. மரணத்தை குறித்த பயம் இல்லை. அப்போ இந்த தைரியம் என்ற இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்க. என் சாவிலே அல்லது என்னுடைய மரணத்தின என்னுடைய ஜீவன் இதில் ரெண்டுத்திலையும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். என் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். தைரியம் என்பது பயமற்ற ஒரு நிலை அல்ல. நீங்கள் நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, தைரியமாக இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாதுங்க, அவன் பயம் இல்லாதவங்க, அவன் ரொம்ப தைரியசாலிங்க அவன் அப்படின்னு. பயம் இல்லாத மனுஷன் ஒருத்தனுமே இல்லை. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நான் இந்த ரகசியத்தை நாய்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். எந்த நாய் ரொம்ப பயப்படுதோ அதான் ரொம்ப சத்தம் போடும். பார்த்துருக்குறீங்களா? அதான் ரொம்ப தைரியசாலி மாதிரி என்ன பண்ணும். அதே மாதிரி சண்டை போடுற இடத்துல நீங்கள் பாருங்களேன், தைரியமாக இருக்கிறவன் அமைதியாக இருப்பான். நீ என்ன வேணால் கத்துறான் நீ அப்படின்னு. ஒன்றும் இல்லாத பயந்தாங்கொல்லி தான் என்ன பண்ணுவான், அதை தூக்கின்னு ஓடுவான், இதை தூக்கின்னு. ஏன்னா அவன் எங்கே இவனை வந்து அடிச்சிட போகிறானோன்னு ஒரு பயம்தான். வாட் இஸ் கரேஜ் தென்? தைரியம்னா என்னங்க சரியா? தைரியம்னா என்னன்னு கேட்டால், பயம் இருக்கிற சூழ்நிலையில் எது சரியோ அதை செய்கிறது தான் தைரியம். மறுபடியும் சொல்கிறேன், பயம் இருக்கிற சூழ்நிலையில் எது சரியோ அதை செய்வது தான் என்னது, தைரியம். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது பயம். ஆனால் இதுதாங்க சரி, இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பயம் இருக்குது, இதில் சரியான ஒரு முடிவு எடுத்து இந்த சரியான காரியத்தை நான் செய்கிறேன் பாருங்கள், அதுதான் என்னது, தைரியம். செயல்பட வைப்பது தைரியம். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனம். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பவுல் சொல்றாரு, எப்படி இருங்க, புருஷராயிருங்கள், புருஷராயிருங்கள். சில மொழிபெயர்ப்பில் பி மென் ஆஃப் கரேஜ், தைரியம் உள்ளவர்களாக இருங்கள், தைரியமுள்ள ஆண்களாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு சில மொழிபெயர்ப்பில் ஆங்கிலத்தில். அப்போ ஆண்களுக்குனால என்ன இருக்கணும்னு அர்த்தம், தைரியம் இருக்கும். தைரியம் என்றால் பயமற்ற ஒரு சூழ்நிலை அல்ல, எது சரியோ அந்த சூழ்நிலையிலே செய்வதுதான் தைரியம் என்பதை நாம் பார்த்தோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தைரியம் எங்கே இருந்து வருது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தைரியம் எங்கே இருந்து வருகிறது என்றால் விசுவாசத்தினாலே வருகிறது. விசுவாசம் எங்கு இருக்கிறதோ அங்கு பயம் இருக்காது, பயம் எங்கு இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்காது. இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட படகுல போயிட்டு இருக்கிறார். படகுல போயிட்டு இருக்கும்போது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்றார். ஏன் நீங்கள் பயப்பட்டீங்க? நான் தான் உங்க கூட இருக்கிறேனே. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த காற்று, கொந்தளிக்கிற கடல், இவைகளை பார்த்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டாம், பயப்பட்டு இருக்க வேண்டாம். நான் இருக்கிறேன், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லையே. பவுல் எருசலேமுக்கு போறார். ஊழியத்தை செய்துவிட்டு எபேசு பட்டணத்திலிருந்து இவங்க திரும்ப எருசலேமுக்கு போகும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா நீ எருசலேமுக்கு போகாத, போனீன்னா உனக்கு என்ன இருக்குது, நிறைய பாடுகள்லாம் இருக்குது. வாசிங்க 21 அதிகாரம் அப்போஸ்தலர் 21, அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். எதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரா? மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அதுக்கு தைரியம் வேணுமா வேண்டாமா? ஒருத்தனுக்கு தெரியுது நீ போனீன்னா செத்துருவேன்னு எல்லாரும் சொல்றாங்க. தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஒரு கட்சி எடுத்து என்ன பண்றாரு, கட்டி இது மாதிரி உன்னை கொண்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்னு. பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க ஏன் அழுகுறீங்க? அழுத நீ இருதயத்தை என்ன பண்றீங்க, கரைய பண்றீங்க, என்னை வந்து சோர்வு உண்டாக்குறீங்க. நீங்க எனக்கு அது செய்யாதீங்க. எனக்கு நல்லா தெரியும், எருசலேமில் நான் கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்லையா, எனக்கு ஒரு தைரியம் இருக்குது, நான் மரிப்பதற்கும் நான் என்னவா இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்றார். இதாங்க தைரியம். என்னுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, எனக்கு அதில் ஒரு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரியும்,
ஆனாலும் நான் செய்ய வேண்டியதை செய்ய போகிறேன். நான் எங்கே போகிறேன்? இப்போ எருசலேமுக்கு போகிறேன். ஐ ஹவ் டிசைடட் டு டூ வாட் இஸ் ரைட். எது சரியோ அதை நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை தைரியமாய் செய்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். முதல்ல சொல்கிறேன், இந்த தைரியம் எப்போ வேணும்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு தைரியம் வேணும். எதுக்கு தைரியம் வேணும்? அன்னன்னைக்கு வேலையை செய்கிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். சிலர் எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வீலர் ஓட்ட தெரியாதவங்க நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறாங்க. என்ன ஓட்ட தெரியாது? 2 வீலர் ஓட்ட. ஏன் ஓட்ட தெரியாதுன்னா, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா சின்னதாக இருக்கும்போதே சொல்லிட்டாங்க, நீ வண்டி எடுத்துன்னு போகாத, எங்கேயாவது போய் என்ன பண்ணிவிடுவேன், நீ வேற எவனாவது வந்து உன் மேலே என்ன பண்ணிவிடுவான், போச்சு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நீ போப்பா, இப்படி கேட்டு போப்பா அப்படின்னு கேட்டால், எனக்கு வழி தெரியாத நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் வேலை செய்வதற்கு நமக்கு என்ன அவசியம்? தைரியம் வேணும். வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். 4 பேர்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வேணும். வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்? நமக்கு தைரியம் வேணும். வேலை தேடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். உழைக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகள், தைரியத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசம் இருக்கிற இடத்துல தைரியம் உண்டு. ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்காம இருக்கணும். அவரை பிரியப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான இலக்காக நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நாம் எப்படி யோசிக்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், பெரிய சவால்களை நாம் விசுவாசத்தோடு எதிர்கொள்ளுகிறோமா? பவுல கேட்டால் சொல்லுவார், சாவு எனக்கு ஆதாயம். ஏங்க அது ஆதாயம்? சாவு தான் என்னை நித்தியத்துக்குள்ள நடத்துகிற வாசல். சாவு என்னை நித்தியத்துக்கு கொண்டு போகிற வாசல். மரணம் நான் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்கு எனக்கு உதவுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:8. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். சொல்றாரு, தைரியமா இருக்கிறோம். தைரியமா இருந்து யார்கிட்ட போக விரும்புகிறோம்? கர்த்தரிடத்தில் போக விரும்புகிறோம். மரணம் என்பது வேற ஒன்றும் இல்லைங்க. யார்கிட்ட போகிறோம்? நம்ம கர்த்தர்கிட்ட போகிறோம். இங்கே இருந்தால் அவர் என் கூட இருக்கிறாரு. மரணம் வந்தால் நான் அவர் கூட போயிடுறேன். மரணம் என்பது நித்தியத்துக்கான ஒரு வாசல். ஏன் அது குறித்து பயப்படணும்? வாழ்க்கையில் பல வாசல்கள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். மரணம் என்பதும் ஒரு வாசல். அந்த வாசலில் போகிறதுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. புரியுதா? தேவன் நித்தியத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு காணல, காது கேட்கல. ஆனா ஒண்ணு நிச்சயம், தேவனுடைய ஆவியானவர் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை விளக்கி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். எனவே மரணத்தை நாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம். மரணத்தை நாம் தைரியமாக எதிர்கொள்ளலாம். இன்னைக்கு நாம் வாழ்ந்திருக்கிற சமுதாயத்தில் சாவை பற்றி யாரும் பேச விரும்புறதில்லை. மரணத்தை பற்றி யாரும் பேச விரும்புறதில்லை. நிறைய செமினார்லாம் இருக்கு. என்ன செமினார்னா, சாவறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், மரிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஹவு நாட் டு டை, எப்படி சாகக்கூடாது. நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் இருக்குது, கேட்குறோம், நல்லது கேட்கணும். ஆனால் அதே நேரத்தில் மரணம் 6லும் வரலாம்,
100லையும் வரலாம். 100 சொல்லிடுவோமே, 6லையும் வரலாம், 100லையும் வரலாம். அது எப்போ வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய மரணத்தின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆமென். இதை பவுல் சொல்லும்போது அவர் ஏதோ ரொம்ப கசந்து போய் நொந்து போய் நான் சாவுறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. பவுல் இந்த சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டாங்க, வாடகை வீடு ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்க, ஒரு காவலுக்கு 2 பேர் போட்டாங்க. வீட்டை விட்டு அவர் எங்கே போக முடியாது, வெளியே போக முடியாது, மற்ற எல்லாம் அவருக்கு அந்த வீட்டில் இருக்குது. முதல் சிறை வாசகம் என்பது பவுலுக்கு ஒரு நல்ல ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் தான் அது. அப்படி ஒரு சிறை வாசகத்தெல்லாம் இருக்கிறார். அதனால் இவர் நொந்து போய் நான் சீக்கிரம் சாவுறது நல்லது, சாவு எனக்கு ஆதாயம்னு அவர் சொல்கிறார் நம்ம நினச்சிட வேண்டாம். அவருக்கு தெரியும் மரணம் என்பது, அதை நான் எதிர்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன். அது எப்போ வந்தாலும் என் சரீரத்தில் கிறிஸ்து என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் மரண நிச்சயம் உண்டு. உங்களெல்லாம் பார்க்கும்போது பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயம் நம்ம மரணத்தை எதிர்கொண்டு தான் ஆகணும். மரணத்தை ஒருவேளை தள்ளி போடலாம், இன்றைக்கி இருக்கிற மருத்துவ வசதிகள்னால மரணத்தை என்ன பண்ணலாம், இன்றைக்கி இருக்கிறத நாளைக்கு போடலாம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் டாக்டர் சொல்லுவார் சாரி அப்படின்னு என்ன பண்ணுவார், கையை அப்படின்வார். அப்படின்னா புரிஞ்சுக்கணும், நான் டாக்டர் கையில் கூட என் மரணத்தை இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்கள நம்ம பார்க்குறோம், வியாதியில் மரிக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம், இரத்த சாட்சிகளாக மரிக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். நம்முடைய மரணம் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி மரித்தாலும் அந்த மரணத்தில் நம்முடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களை சொன்ன கோச்சிக்குவீங்கல்ல, நான் மரிச்சிட்டேன்னா என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. ஒன்று பார்த்துட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணோம், ஏதாவது ஒன்று என்ன பண்ணிட்டு போவோம், மைக்கில் வந்து சிலது பேசும், சிலது அப்படியே ரோட்டில் நின்று பேசும், சிலது டீ கடைக்கு போகும், அங்கே நின்று என்ன பண்ண டீ குடிச்சிட்டு என்ன பண்ணோம், சிலது பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், மரணத்துக்கு வரவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணோம். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது தான். அப்படி பார்த்து பேசுகிறவங்கெல்லாம் என்ன சொல்லணும்னு கேட்டால், இந்த மனுஷன் கிறிஸ்துவை உயர்த்தினார். இவருடைய வாழ்க்கையில் யார் உயர்த்தப்பட்டாங்க? கிறிஸ்து உயர்த்தப்பட்டார், கிறிஸ்து மேன்மை அடைந்தார். இவர் கிறிஸ்துவை மாத்திரம் அவர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார் அப்படின்னு நம்ம ஒவ்வொருவருடைய மரணத்திலும் சொல்லப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை பார்க்குறவங்க சொல்லணும், உயிரோடு இருக்கும்போதும் சொல்லணும், மரித்த பிறகும் சொல்லணும். அப்போ தான் கிறிஸ்து மகிமைப்படுகிறார். சரிங்க, ஒவ்வொரு நாள் வாழ்க்கை பற்றி என்ன, ஒவ்வொரு நாளும் நான் எப்படி வாழ்கிறது? 22ஆம் வசனம் 25ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால் என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இந்த நிச்சயித்து கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனையாகவும் சந்தோஷத்துக்காகவும். போதும். சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால், சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் என் கிரியைக்கு என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. என் கிரியைக்கு ஒரு பலன் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவை நான் எப்படி என் சரீரத்தில் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நான் சரீரத்தில் இருக்கும்போது ஒரு பலன், ஒரு நன்மை உண்டாகத்தக்கதாக. நம்ம வாழ்க்கையில் நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், ப்ரையாரிட்டி, ஆண்டவருக்கு முதலிடம். சிலர் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பல்லுகளெல்லாம் கூட தேய்க்காமல் பைபிள்லாம் எடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, வாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா என்ன கொடுக்குறாங்களா? முதலிடம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்ட பண்ணுங்க, தப்பு இல்லை. அப்புறம் வந்து பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் பாட்டு பாடணும். ஆண்டவருக்கு என்ன இடம் கொடுக்கணும்? முதல் இடம் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும், கொடுக்க வேண்டான்னு சொல்ல.
ஆண்டவருக்கு வெறும் முதலிடம் மாத்திரம் போதுமா? அல்லது முழுமையான இடத்தை அவருக்கு கொடுக்கணுமா? கேள்வி நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு முதலிடத்தை மாத்திரம் கொடுக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் முழுமையான இடத்தை கொடுக்க வேண்டுமா? நம்மில் அநேகர் ஒரு திருப்தியான நிலைக்கு வந்து விடுகிறோம். எப்போ திருப்தியான நிலைக்கு வந்துடுறோம் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் கொடுத்துட்டேன்? நான் காட் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேங்க. முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் யாருடைய டைம் தான்? சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் டைம் தான். இதுக்கப்புறம் அவர் டைம் என்ன ஆயிடுச்சு? லார்ட் ஓவர், இட்ஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் யோர்ஸ், ரெஸ்ட் இஸ் மைன். மீதி எந்த ஆண்டவரே? கிறிஸ்து அதில் மகிமைப்படுவாரா அப்படின்னா, நோ, நெவர். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன? முழுமையும் அவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பவுலுடைய வாழ்க்கையினுடைய முழுமையான நோக்கம் என்னன்னு கேட்டால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கணும். இது என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவன் கர்த்தரை கண்டான் அல்லவா, அன்னைக்கே அவன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் அவரை குறித்து என்ன பண்ணுவேன்? சாட்சி சொல்லுவேன். அவரை குறித்து பிறருக்கு, புற இன மக்களுக்கு நான் கிறிஸ்துவை அறிவிப்பேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணினான். தேவனால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அவன் காணப்பட்டான். எருசலேமுக்கு போகிற அந்த நேரத்திலையும் அவன் சொல்கிறான், நான் இதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படலை. நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதான அல்லது முக்கியமான அல்லது முழுமையான இலக்கு அதுதான் என்று சொல்லுகிறார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தை அல்ல, முழுமையான இடத்தை பெற விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு முழுமையான இடத்தை நாள் முழுவதும் கொடுக்க விரும்புகிறீர்களா? அவருக்கு முழுமையான இடத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அம்சத்திலும் கொடுக்க விரும்புகிறீர்களா? பல நேரத்தில் நம்ம கடைக்கு போவோம், ஒரு பொருளை வாங்கினேன்னு போனால் கடைக்காரர் சொல்லுவார், சார் அது இல்லை, அதே மாதிரி இது சொல்லுங்களேன், அதே மாதிரி இது இருக்குது, இது அதை விட எப்படி தான் இருக்கும், அதை விட நல்லா இருக்குங்க, இது வாங்கிக்கோங்க, அதை விட இது நல்லா இருக்கும், வாங்கிக்கோங்கன்னு. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இல்லை இல்லை, எனக்கு அதுதான் வேணும், அது எப்போ வருதோ சொல்லு, நான் என்ன பண்ணுறேன், வந்து வாங்கிக்கிறேன். ஏன்? எனக்கு தெரியும் அதில் தான் முழுமை இருக்குது. எதில்? நான் விரும்புகிறேன் பாரு, அதில் தான் என்ன இருக்குது? முழுமை இருக்குது. There is complete satisfaction in that. I just want to have that. அதுதாங்க எனக்கு வேணும், அதில் தான் நிறைவு இருக்குது. கிறிஸ்துவை நாம் முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க விரும்புகிறோமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும். மறுபடியும் சொல்றேன், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும். உங்களை என்னை எதுக்கு அவரை சிருஷ்டித்தார் தெரியுமா? அவருக்கு என்று, அவரை கொண்டும் அவருக்கு என்றும். சகலமும் அப்படித்தான் படைக்கப்பட்டது. உங்களை என்னையும் தேவன் படைத்ததுக்கு நோக்கம் என்னன்னா, அவருக்கு என்று நம்மை படைத்திருக்கிறார். இந்த பூமியில் ஏன் கர்த்தர் நம்மை வர வைத்தார் என்றால், அவருக்கென்று நாம் வாழும்படியாக தேவன் நம்மை இந்த பூமிக்கு வர வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நீ நல்லா சந்தோஷமா இருப்பா, நல்லா அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அனுபவிக்க ஆண்டவர் அனுப்புனாருன்னு சொல்லி அனுபவிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினது எதற்கென்றால், அவருக்கென்று நம்மை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, இன்னைக்கு இயேசு
அப்படின்னு ஒருத்தரை உலகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு படத்தில் இயேசுவை பார்க்குறாங்க, அல்லது ஒரு சிலையில் இயேசுவை பார்க்குறாங்க. ஆனால் அதை விட தத்ரூபமான இயேசு, வாழ்கின்ற இயேசுவாக என்னையும் உங்களையும் உலகம் இன்றைக்கு காண விரும்புகிறது. ஆமென் சொல்லுங்கன்னு பார்த்தேன். ஆமென். தத்ரூபமாக இவன் தாங்க இயேசு, இவ தான் இயேசு அப்படின்னு சொல்ல தக்கதாக வாழ்வதுதான் அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பல வருஷங்களுக்கு முன்னால் மனுஷன் இந்த கோள்களை குறித்து படித்த மனுஷன் என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டால், எல்லா கோள்களும் எதை சுற்றி வருதுன்னா பூமியை சுற்றி வருதுன்னு கண்டுபிடிச்சான். எல்லாரும் அதை தான் நம்பினாங்க. கோள்கள்லாம் எதை சுற்றி வருது, 2ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சான், பூமியை சுற்றி எல்லா கோள்களும் வருதுங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, 16ஆவது நூற்றாண்டில் கோப்பர்னிக்கஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுறாரு, அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் கேலிலியோ அவர் ஒரு டெலிஸ்கோப்பை கண்டுபிடிச்சி அவர் பார்த்தார். எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை கோள்கள்லாம் எதை சுற்றி வரல, பூமியை சுற்றி வரல, இவங்கெல்லாம் யாரை சுற்றி வர்றாங்க, சூரியனை சுற்றி தான் எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கண்டுபிடிச்சாங்களாம். இப்போ நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவை சுற்றி தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அவருடைய படைப்புகள் எல்லாமே அவரை சுற்றி இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த கிறிஸ்துவை சுற்றி வளர, அந்த கிறிஸ்துவை வெளிக்காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையில் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து என் சரீரத்தில் என்ன செய்யப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். எப்போ மகிமைப்படணும் அப்படின்னு கேட்டால், முதலாவது எதில், நான் ஜீவன், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து என்ன பண்ணணும், மகிமைப்படணும். 2வது என்னுடைய மரணத்தில் மகிமைப்படணும். 3வது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர் முழுமையான இடத்தை பெற வேண்டும். ஆண்டவருக்கென்று ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை கொடுத்துவிட்டு மற்ற நேரத்திலே நான் என்னுடைய விருப்பப்படி வாழ்வதல்ல, என்னுடைய முழுமையும், என்னுடைய முழு நேரமும், என்னுடைய முழு முயற்சியும், என்னுடைய முழு உழைப்பும், என்னுடைய முழு ஆசையும் அவரை நான் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார். நம்ம எல்லாருக்கும் இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார். பலத்தின் மிகுதியினாலே நாம் அதிகமாய் வாழ முடியும், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்நாள் குறுகினது. பூமியிலே மனிதனுடைய வாழ்நாள் குறுகினது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் என்னுடைய லக்கு என்ன? பல்வேறு லக்குகள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நிறைய படிக்கணும்னு லக்கு வைத்திருக்கிறவங்க உண்டு, நல்லது. கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோடு, கொஞ்சம் மதிப்போடு நம்ம இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னு இருக்கிறவங்க உண்டு, நல்லது. பவுலுக்கு 7 வாஞ்சைகள் இருந்தது. அதில் அதிகமாக அவனுடைய வாஞ்சையெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்முடைய வாஞ்சைகளுக்கும் பவுலுடைய வாஞ்சைகளுக்கும் பெரிய வித்தியாசத்தை நம்ம அதில் பார்க்குறோம். அவரை நான் அறிய வேண்டும். பவுலுடைய வாஞ்சை அதுதான். அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், என் சரீரத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும். இந்த காலையில் நம் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவாரா? எனக்கு அந்த தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, விசுவாசத்தினாலே கிடைக்கக்கூடிய ஒரு தைரியத்தோடு நான் வாழ்கிறேனா? நான் எதையும் தைரியமாக செய்வதற்கு, சரியென்று படுகிறதை செய்கிறதற்கு என்னால் முடிகிறதா? என் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? அவர் என் மூலமாய் பெரியவராக வெளிப்படுத்தப்படுகிறாரா? வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் என்று அவரை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவரை நான் என் சரீரத்திலே மகிமைப்படுத்த, அவரை நான் வெளிப்படுத்த, அவரை நான் காண்பிக்க, இந்த சரீரத்தில் அந்த பொக்கிஷமாகிய கிறிஸ்து வந்து விட்டார். Am I reflecting Christ
in my day-to-day life? அது என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறதா? Is that my desire this morning? To reveal him and to reflect him. இல்லாவிட்டால் நான் என்னையே காண்பித்து, நான் பெரிய ஆள், எனக்கு வசதியை பாரு, எனக்கு இருக்கிற சொத்துக்களை பாரு, எனக்கு இருக்கிற அந்தஸ்தை பாரு, இதை நான் காண்பிக்க விரும்புகிறேனா? கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்ணுவோம். பவுலுடைய வாஞ்சை நம்முடைய வாஞ்சையாக மாறட்டும். கிறிஸ்து நம்முடைய சரீரத்தில் மகிமைப்பட வேண்டும். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் அவர் மகிமைப்பட வேண்டும். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தின் மூலமாய் நீர் மகிமைப்படத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.